Thursday. நேத்து நைட்டே வீட்ல அரைச்சு வச்சிருந்த மாவு தீந்துருச்சு. அத நான் கவனிக்காம விட்டுட்டேன். காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு குவிக்கா கோதுமை தோசை ப்ரிப்பேர் பண்ணிடலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது ரொம்பவே சிம்பிள். 2 கப் கோதுமை மாவுக்கு ஒரு 2 to 3 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் அண்ட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்படியே தோசை சுட்டாலும் நல்லா தான் இருக்கும். பட் தாளிச்சோன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்டியா இருக்கும். ஒரு கடாயில ஆயில் சூடு பண்ணி கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, தேவையான அளவு கிரீன் சில்லி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு கப் ஃபைன்லி சாப் பண்ண ஆனியனையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. அவ்வளவுதான். இந்த தாளிச்சத மாவுல ஆட் பண்ணி தோசை சுட்டு பாருங்க. ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இதுக்கு காம்பினேஷன் நிலக்கடலை சட்னி பண்ணோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும். யூஸ்வலா நான் நிலக்கடலையே முன்னாடியே வறுத்து ஸ்டோர் பண்ணிப்பேன். பட் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷான பேக்கெட் கடையில இருந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். இதை ஜஸ்ட் 10 to 12 மினிட்ஸ்லயே ஓடிஜில நம்ம ரோஸ்ட் பண்ணிடலாம். என்னோட பிலிப்ஸ் ஓடிஜி அவன் பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸை என்னோட vlogல அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க.